தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஞானசேகரனின் பின்புலத்தில் யாரும் இல்லை. இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் ஒருவர் மட்டுமே இந்த வழக்கில் தொடர்பு பட்டுள்ளார் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெயந்தி செய்தியாளர்களிடம் கூறியவற்றை நாம் பார்த்தோம். குறிப்பாக சம்பவம் நடந்த நேரத்தில் ஞானசேகரனின் செல்போனுக்கு எந்த அழைப்பும் வரவில்லை. அவருடைய செல்போன் பிளைட் மோடில் இருந்தது. ஆதாரப்பூர்வமாக நிரூபணமாகி இருக்கிறது. அந்த பெண்ணை, பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றுவதற்காக அவர் அழைப்பு வருவது போல பேசியிருக்கிறார் என்றும் வழக்கறிஞர் ஜெயந்தி கூறியவற்றை நாம் பார்த்தோம். இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரே குற்றவாளி ஞானசேகரனாகத்தான் இருக்கிறார். வேறு யாருக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த வழக்கு விசாரணை வெறும் 5 மாதங்களில் தொடர்ந்து நடைபெற்று தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் கூறியிருந்தார். தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்களும் கள விவரங்களை வழங்கி வருகிறார்கள். இந்த வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர்களிடமும் அவர்கள் பேசி வருகிறார்கள். நாம் அதனையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். செய்தியாளர் சுப்பையா நீதிமன்ற வளாகத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சுப்பையா, நீங்க ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞரிடம் பேசியிருந்தீர்கள். அதே போல அரசு தரப்பு வழக்கறிஞருடைய செய்தியாளர் சந்திப்பையும் நாம் பார்த்திருந்தோம். தீர்ப்பினுடைய முழு சாராம்சங்கள் வெளிவந்திருக்கும். ஏன்னா திருமிகு ஜெயந்தி அவர்கள் பேசும்போது இன்னும் தீர்ப்பு விவரங்களை நாம் முழுமையாக படிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தீர்ப்பு விவரங்கள் வெளியாகிவிட்டதா? தற்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அப்டேட் என்ன சுப்பையா? தலைவர் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு விவரங்களை குறிப்பாக அந்த தீர்ப்புடைய கடைசி பக்கங்களை நீதிபதி ராஜலட்சுமி வாசித்தார். அதாவது தண்டனை விவரங்களை மட்டும் வாசித்தார். அது முன்னதாக உள்ள அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக, அதாவது குற்றச்சாட்டுகள் போதுமான நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று நீதிபதி அறிவித்து விட்டார். என்னென்ன குற்றச்சாட்டுகள் எந்த மாதிரி நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பது முழு விவரங்களும் தீர்ப்பில் அடங்கியுள்ளன. அந்த விவரங்களை முழுமையாக படித்த பிறகுதான் தெரிவிக்க முடியும் என்று அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அந்த தீர்ப்பு நகல் தற்போது நீதிமன்றத்தில் உள்ளது. இப்போ நம்ம அதை முழுமையாக வாங்கி படித்த பிறகு தான் முழுமையாக தெரிய வரும். தற்போது நீதிபதி அந்த 11 பிரிவில் 10 பிரிவில் தான் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு பிரிவில், அதாவது குறிப்பாக இந்த தமிழக அரசு கொண்டு வந்த தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2002ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தில் பிரிவு 4 பிரிவின் கீழே தண்டனை வழங்கப்படவில்லை. ஆனால் அந்த தண்டனை தொடர்பாக ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியிருந்தார். அரசு தரப்பு வழக்கறிஞர் பற்றி கேள்வி எழுப்பிய போது நீதிபதி எல்லா பிரிவுகளோடும் சேர்த்து இதையும் தண்டனை வழங்கிவிட்டார் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் 11 பிரிவில் ஒரு பிரிவில் கீழே தண்டனை வழங்கப்படவில்லை. 10 பிரிவுகள் கீழே தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு பிரிவில் தண்டனை இல்லை என்று நீதிபதி குறிப்பிடும் பொழுது அந்த தண்டனையை குறிப்பிட்டு தண்டனை இல்லை என்று அறிவித்து விட்டார். அது ஏகபோகமாக 30 ஆண்டு, அதாவது ஆயுள் தண்டனை என்றாலும் 14 வருடம் கழித்து சிலர் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதே போன்று சிலர் ஆயுள் முழுவதும் இருக்க வேண்டும். தற்போது மத்திய அரசு கொண்டுள்ள புதிய PMS சட்டப்படி இவங்களுக்கு இப்போ அந்த 30 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் எந்த சலுகை காட்டக்கூடாது, 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ தற்போது புதிய சட்டம் கடந்த ஜூலை மாதத்துக்கு பிறகு அமலுக்கு வந்துள்ளதால் அந்த சட்டப்பிரிவின் கீழ் தான் தண்டனை வழங்க முடியும். எனவே அதன் பிறகு அந்த சம்பவம் நடந்துள்ளது. அதன் கீழ் தண்டனை வழங்கியுள்ளதால் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை தான் இந்த பிரிவினில் வழங்க முடியும். அது மட்டுமல்ல 30 ஆண்டுகளுக்கு எந்த சலுகையும் காட்டக்கூடாது, அவர் சிறையில் இருந்தே ஆக வேண்டும் என்ற நிபந்தனையும் நீதிபதி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இவங்க மேல்முறையீடு செய்து பிணையில் வெளிவந்தாலும் சிறை ஆண்டுகள் 30 ஆண்டு கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.